வணக்கம். புதிய தலைமுறையின் முதன்மை செய்திகள் 50 பார்க்கலாம். அதிமுக பொறுப்புகளிலிருந்து செங்கோட்டையன் விடுவிக்கப்படுவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இதுகுறித்து பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கட்சியின் அமைப்பு செயலாளர் பொறுப்பிலிருந்தும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்தும் செங்கோட்டையன் விடுவிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்புக்கு ஒருவர் நியமிக்கப்படும் வரை அந்த பணிகளை A.K. செல்வராஜ் மேற்கொள்வார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொறுப்புகளில் இருந்து நீக்கியதால் வேதனை இல்லை, மகிழ்ச்சிதான் என செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்த அவர், தர்மம் தழைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் பிரிந்தவர்களை இணைக்க வலியுறுத்தியதாகவும், அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் கருத்து கூறியதாகவும் தெரிவித்தார். கெடுவார் கேடு நினைப்பார் என்பது போன்று செங்கோட்டையன் மீது பழனிசாமி நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சி பொறுப்புகளிலிருந்து செங்கோட்டையனை நீக்கியது அவருக்கு பின்னடைவல்ல என்றும் பழனிசாமிக்குதான் பின்னடைவு என்றும் கூறினார். அமமுக என்ற கட்சி தொடங்கியதே அதிமுகவில் சிலரின் துரோகத்தை எதிர்த்துதான் என எடப்பாடி பழனிசாமியை மறைமுகமாக டிடிவி தினகரன் சாடியுள்ளார். துரோகம் செய்தவர்கள் திருந்துவார்கள் என காத்திருந்ததாகவும், ஆனால் அதற்கு வாய்ப்பில்லை என்பதை உணர்ந்துவிட்டதாகவும் தினகரன் தெரிவித்துள்ளார். செல்லுமிடமெல்லாம் தான் செய்வதுதான் சரி என்பது போல துரோகம் இழைத்தவர்கள் ஆணவத்துடனும் அகங்காரத்துடனும் செயல்படுவதாகவும் விமர்சித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக மீண்டும் இணைய டிடிவி தினகரன் நிபந்தனை விதித்திருக்கிறார். அமமுகவின் முதன்மை விருப்பம் தேசிய ஜனநாயக கூட்டணிதான் என்றும், ஆனால் யார் வேண்டும் என்பதை அவர்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் தினகரன் தெரிவித்துள்ளார். பந்து பாஜக பக்கமே இருப்பதாகவும், எதை செய்ய வேண்டுமோ அதை செய்தால் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அமமுக வரும் எனவும் தினகரன் திட்டவட்டமாக கூறியுள்ளார். 2026 விஜய் தமிழகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துவார் என கூறியதற்காக அவருடன் கூட்டணி வைப்பதாக பேசுவதா என டிடிவி தினகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். திரையுலகிலிருந்து வந்த விஜயகாந்த் 2006 எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தினாரோ அப்படி விஜயும் செய்வார் என்றுதான் தான் கூறியதாகவும் அவர் கூறினார். அதே சமயம் விஜய் தலைமையை ஏற்றால் என்ன தவறு என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். தமிழகத்தில் புதிய கூட்டணி உருவாகும் என்றும் அரசியலில் எதுவும் நடக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பாஜகவின் மாநில தலைவராக அண்ணாமலை இருந்தவரை கூட்டணி விவகாரங்களை நல்ல முறையில் கையாண்டதாக டிடிவி தினகரன் புகழ்ந்துள்ளார். மாநில தலைவராக நயினா நாகேந்திரன் பொறுப்பேற்ற பிறகு கூட்டணி தலைவர்களை அவர் முறையாக நடத்தவில்லை என்றும் தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். பல்வேறு கூட்டணி நிகழ்ச்சிகளுக்கு அமமுகவுக்கு அழைப்பு விடுக்கப்படாததையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஓ பன்னீர்செல்வத்தை பிரதமர் மோடி சந்திக்காத விவகாரத்தில் நயினார் பதில் ஆணவமானது என டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தூத்துக்குடி வந்தபோது அவரை சந்திக்க நேரம் கேட்டு ஓ பன்னீர்செல்வம் குறுஞ்செய்தி அனுப்பியிருந்த நிலையில் அதனை நயினார் நாகேந்திரன் மறுத்திருந்தார். அது தொடர்பாக தொலைபேசியில் அழைத்து விசாரித்தபோது நயினார் நாகேந்திரன் முறையாக பதிலளிக்கவில்லை என்றும் தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். எந்த இடத்திலும் தாம் ஆணவமாக நடந்து கொண்டது இல்லை என்று நயினா நாகேந்திரன் விளக்கம் அளித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், துக்கடா கட்சி என்று அமமுகவை தாங்கள் நினைக்கவில்லை என்றும் ஓ பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனும் சொல்லி வைத்துக் கொண்டு குற்றம் சாட்டுகிறார்களா என தெரியவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க பயணத்தை ரத்து செய்துள்ளார். ஐநா பொதுச்சபை மாநாட்டில் பேசுபவர்கள் பட்டியலில் பிரதமர் மோடி பெயர் இருந்த நிலையில் அது தற்போது நீக்கப்பட்டுள்ளது. அவருக்கு பதில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உரையாற்ற உள்ளார். செப்டம்பர் 23 முதல் 29 வரை அமெரிக்க அதிபர் டிரம்ப் உள்ளிட்ட உலக தலைவர்கள் இம்மாநாட்டில் பேச உள்ளனர். இங்கிலாந்தைச் சேர்ந்த இந்துஜா குழுமம் தமிழ்நாட்டின் மின்சார வாகனத்துறையில் 7,500 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். ஜெர்மனி மற்றும் பிரிட்டன் பயணத்தில் கிடைத்த முதலீடுகள் குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் முதல்வர் ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். அதில் லண்டனில் உள்ள இந்துஜா குழுமம் தமிழ்நாட்டின் மின்சார வாகனத்துறையில் 7,500 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாகவும், இந்த முதலீடு குறிப்பாக பேட்டரி சேமிப்பு அமைப்புகளுக்காக ஒதுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார்.
அதிமுக ஆட்சியில் ரவுடிகள் ஒடுக்கப்பட்டதாகவும் பலர் பயந்து வெளிமாநிலங்களுக்கெல்லாம் ஓடியதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். திண்டுக்கல்லில் வர்த்தகர் சங்கம் உட்பட 18 சங்கங்கள் மற்றும் அமைப்புகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு பேசிய எடப்பாடி பழனிசாமி போதைப்பொருள் அதிகமான காரணத்தினால்தான் ரவுடிகள் பெருகிவிட்டதாக குற்றம் சாட்டினார். உத்தரப்பிரதேசத்தின் மதுரா, காஸ்கஞ்ச் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக இடைவிடாத கனமழையால் கடுமையான வெள்ளம் மற்றும் நீர் சூழ்ந்துள்ளது. மதுராவில் யமுனை நதி அபாய அளவை தாண்டி பாய்கிறது. பழைய மதுரா நகரின் பகுதிகள், விஷ்ராம் படித்துறைக்கு அருகே உள்ள சந்தை பகுதிகள் ஆகியவை வெள்ளத்தில் மூழ்கின. படித்துறையில் உள்ள கோவில்கள் இடுப்பளவு நீரில் மூழ்கியுள்ளன. இமாச்சல் பிரதேசத்தில் பெய்த கனமழை மற்றும் நிலச்சரிவுகளால் சுமார் 5200 வீடுகள் சேதமடைந்துள்ளன. இதில் 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் முற்றிலும் இடிந்துவிட்டன. 1200 சாலைகளில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தலைநகர் ஷிம்லா, சோலன், மண்டி போன்ற மாவட்டங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. பல சாலைகள், பாலங்கள் மற்றும் பிற முக்கிய உள்கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளன. தேசிய நெடுஞ்சாலைகள் துண்டிக்கப்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் சற்றே மழை ஓய்ந்த போதும் பல பகுதிகளில் வெள்ளம் கடல் போல தேங்கியுள்ளது. வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கும் நிலையில் பொதுமக்களை படகுகள் மூலம் பாதுகாப்பான இடங்களுக்கு பாதுகாப்பு படையினர் அழைத்துச் செல்லப்பட்டனர். பஞ்சாபில் வெள்ள பாதிப்புக்கு 40 பேர் உயிரிழந்த நிலையில் பல ஆயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் மூழ்கியுள்ளன. தலைநகர் டெல்லியில் யமுனை ஆற்றில் நீர்மட்டம் அபாய அளவிற்கு சற்றே குறைந்திருந்தாலும் பல பகுதிகளில் வெள்ளம் வடியவில்லை. நிலைமை சீரடைய சில நாட்கள் ஆகலாம் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. மும்பையில் நிறுவப்பட்டிருந்த ஆயிரக்கணக்கான விநாயகர் சிலைகள் கடலில் கரைக்கப்பட்டன. 10 நாட்களாக பிள்ளையார் சிலைகள் விமரிசையாக வழிபடப்பட்டு வந்த நிலையில் அவை கரைக்கப்பட்டன. பிள்ளையார் சிலைகள் அலங்கரிக்கப்பட்டிருந்த நிலையில் வாகனங்களில் எடுத்துச் செல்லப்பட்டன. அதைச் சுற்றி பலர் ஆடல் பாடலுடன் மத்தளங்களை இசைத்தவாறே நடந்து சென்றனர். இந்தியாவும் அமெரிக்காவும் அண்மை காலமாக எதிரும் புதிருமாக இருந்து வந்த நிலையில் இரு நாட்டு உறவில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. வெள்ளை மாளிகையில் பேசிய ட்ரம்ப், மோடி மிகச்சிறந்த பிரதமர் என்றும் அவருடன் நட்பாகவே இருக்க விரும்புவதாகவும் தெரிவித்தார். ட்ரம்பின் இந்த பேச்சு வெளியான சில மணி நேரங்களில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட பிரதமர் மோடி, உங்கள் கருத்தை வரவேற்கிறேன் என்றும் அதையே தானும் எதிரொலிப்பதாகவும் கூறியுள்ளார். மகாராஷ்டிராவில் சாய தொழிற்சாலையில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. பிவாண்டி நகரில் உள்ள அந்த தொழிற்சாலையில் அதிகாலையில் பற்றிய நெருப்பு ஆலையின் அனைத்து பகுதிகளுக்கும் பரவியது. தகவலறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் கடுமையாக போராடி தீயை கட்டுப்படுத்தினர். கர்நாடக அணைகளிலிருந்து நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டிருப்பதால் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஒகேனக்கலில் மீண்டும் தண்ணீர் பெருக்கெடுத்திருக்கும் நிலையில் சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளிக்கவும் பரிசல் சவாரி செய்யவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. நீர்வரத்து அதிகரிப்பால் காவிரி கரையோர பகுதிகளிலும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. ஆன்லைன் மூலம் உணவு வாங்குவதற்கான செலவுகள் வரும் 22ஆம் தேதி முதல் உயர உள்ளது. ஆன்லைன் உணவு விநியோக சேவைக்கான வரி 18 விழுக்காடாக உயர்த்தப்பட்டதுதான் இதற்கு காரணம். அரசின் வரி உயர்வால் தங்களுக்கு ஆண்டுக்கு 200 கோடி ரூபாய் வரை கூடுதல் செலவு ஏற்படும் எனவும் இதை நுகர்வோரிடம்தான் வசூலிக்க வேண்டியிருக்கும் என ஆன்லைன் உணவு விநியோக நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. வரி அதிகரிப்பால் தங்கள் வர்த்தகம் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாகவும் அவர்கள் கவலை தெரிவித்தனர். டெல்லி செங்கோட்டையில் நடந்த சமண சமய விழா ஒன்றின் போது 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் மற்றும் வைரம் பதித்த குவளை திருடப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் முக்கியத்துவம் மிக்க செங்கோட்டையின் பாதுகாப்பு குறித்து கவலையை எழுப்பியுள்ளது. சிசிடிவி பதிவுகள் உள்ளிட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் குற்றவாளிகளை பிடிக்க காவல்துறையினர் முயற்சித்து வருகின்றனர். கச்சத்தீவை சுற்றுலா தலமாக மாற்றும் யோசனைக்கு யாழ் மாவட்டத்தில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்தோனியார் ஆலயம் உள்ள இந்த புனித தீவு வருடந்தோறும் பக்தர்கள் தவ யாத்திரையாக வருவது வழக்கம். இதை சுற்றுலா தலமாக மாற்றுவது அதன் புனிதத்துவத்தை குலைக்கும் என யாழ் மறைமாவட்ட குரு முதல்வர் ஜெபரத்னம் அடிகளார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து முடிவெடுக்கும் முன் அதிபர் அனுரகுமார திசநாயக்க யாழ் மறைமாவட்டத்துடன் ஆலோசிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மகளிர் ஆசிய கோப்பை ஹாக்கியில் தாய்லாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் இந்திய அணி அசத்தலான வெற்றியை பதிவு செய்துள்ளது.
சீனாவின் ஹாங்சோவில் நடைபெற்று வரும் இந்த தொடரில் இந்திய அணி முதல் ஆட்டத்தில் 11-0 என்ற கோல்கள் கணக்கில் தாய்லாந்தை வீழ்த்தியது. இந்திய அணியில் மும்தாஜ் கான், உதிதா மற்றும் பியூட்டி டங்டங் ஆகியோர் தலா 2 கோல்களை அடித்தனர். புரட்சித் தமிழகம் கட்சித் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தியை டிஜிபி அலுவலக வாயிலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை மாவட்ட பாமக நிர்வாகி ஸ்டாலின் மீதான தாக்குதல் முயற்சி குறித்து புகார் அளிக்க டிஜிபி அலுவலக வாயிலில் பாமகவினர் திரண்டிருந்தனர். பாமக எம்எல்ஏ அருளுடன் டிஜிபி அலுவலகம் செல்வதற்காக ஏர்போர்ட் மூர்த்தி அங்கு வந்தார். அவர் மீது தேநீர் கடையில் காத்திருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சிலர் திடீரென பாய்ந்து சென்று தாக்குதல் நடத்தினர். ஏர்போர்ட் மூர்த்தி தாக்கப்பட்டதற்கு பாமக தலைவர் அன்புமணியும் தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் மற்றும் முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். டிஜிபி அலுவலக வாயிலில் ஒரு அரசியல் கட்சித் தலைவர் மீது தாக்குதல் நடத்துவதை காவல்துறையினர் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பது மிகவும் ஆபத்தான போக்கு என்றும் அண்ணாமலை சாடியுள்ளார். பாமக நிறுவனர் ராமதாசன் ஆதரவாளர் ஸ்டாலின் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்த முயன்றவர்களின் கார் விழுப்புரம் அருகே கைப்பற்றப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் ஆடுதுறை பேரூராட்சி மன்ற தலைவரான ஸ்டாலின் பேரூராட்சி அலுவலகத்தில் இருந்தபோது காரில் வந்த 4 பேர் நாட்டு வெடிகுண்டு வீசி கொல்ல முற்பட்டனர். அந்த கும்பல் தப்பிச் சென்ற கார் விழுப்புரம் அருகே ராகவன்பேட்டையில் சாலையோரம் நின்றிருந்தது. காவல்துறையினர் பின்தொடர்ந்ததால் காரை நிறுத்திவிட்டு தப்பியதாக சந்தேகிக்கும் போலீசார் சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்து வருகின்றனர். தொடர் விடுமுறையை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மேகமலை அருவியில் குவிந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையால் 40 அடி உயரத்திலிருந்து ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியில் குடும்பத்தினருடன் குளித்து மகிழ்ந்தனர். இதமான காலநிலையும் அருவியின் குளிர்ச்சியும் புத்துணர்ச்சி அளித்ததாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர். வேளாங்கண்ணி பேராலய திருவிழாவின் ஒரு பகுதியாக மாதா கொடி ஏற்றப்பட்ட நிகழ்வில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தின் ஆண்டு விழா கடந்த மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடியேற்றத்தை காண முடியாதவர்களுக்காக விழா காலங்களில் ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12 மணிக்கு கொடியேற்றம் நடைபெறும். இந்நிலையில் 9வது நாளில் கொடி புனிதம் செய்யப்பட்டு 3 முறை இறக்கி ஏற்றப்பட்டது. தொடர் விடுமுறையொட்டி புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அருகே உள்ள உலக புகழ்பெற்ற திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வரன் ஆலயத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் நள்ளன் குளத்தில் புனித நீராடி சிறப்பு அலங்காரத்தில் அருள்பாலித்த சனீஸ்வர பகவானை வழிபட்டனர். தமிழ்நாடு முழுவதும் முதன்முறையாக காவலர் தினம் கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக உதகையில் காவல்துறை சார்பில் ஆயுதங்கள் மற்றும் புகைப்பட கண்காட்சி நடைபெற்றது. நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் NS நிஷா இந்த கண்காட்சியை தொடக்கி வைத்தார். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் 100 கணக்கில் கலந்து கொண்டு காவல்துறையினர் பயன்படுத்தும் துப்பாக்கிகள் மற்றும் பல்வேறு ஆயுதங்கள் குறித்து கேட்டறிந்தனர். இதேபோல சென்னை சோழிங்கநல்லூர் அடுத்த செம்மஞ்சேரி பகுதியில் காவலர் நாளையொட்டி கயிறு இழுத்தல், கிரிக்கெட் போன்ற பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. புதுச்சேரியில் உள்ள உலக புகழ்பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலின் 65வது பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளிய மணக்குள விநாயகரை நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். புதுச்சேரியின் முக்கிய வீதிகளின் வழியாக சென்ற இந்த தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சென்னை சூளைமேடு வீரபாண்டி நகரில் மழைநீர் வடிகால் பள்ளத்தில் விழுந்து பெண் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக சூளைமேடு காவல் நிலையத்தினர் சென்னை மாநகராட்சியிடம் அறிக்கை கோரியுள்ளனர். மழைநீர் வடிகால் பள்ளத்தில் தவறி விழுந்து தீபா என்பவர் உயிரிழந்தார். சம்பவம் நடந்த இடத்தில் பணிபுரிந்தவர்கள், அலட்சியமாக செயல்பட்டவர்கள் மற்றும் உயிரிழப்புக்கு காரணமானவர்கள் குறித்த விவரங்களை அறிக்கையாக தாக்கல் செய்யும்படி மாநகராட்சி செயற்பொறியாளருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. சென்னை போரூரில் லாரி மோதிய விபத்தில் சிறுமி உயிரிழந்தார். கால்பந்து பயிற்சிக்காக 10 வயது சிறுமி யோகஸ்ரீ தனது சித்தியுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். குன்றத்தூர் சாலையில் சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த லாரி மோதிய விபத்தில் யோகஸ்ரீ நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் பைக்கில் சென்ற அவருடைய சித்தியான கல்லூரி மாணவி மற்றும் மற்றொரு சிறுமியும் காயமடைந்தனர். விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநர் தலைமறைவாகியுள்ளார்.
சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பேருந்திலிருந்து இறங்கிய பயணி ஒருவரிடமிருந்து 4 சவரன் தங்க நகைகள் திருடப்பட்டது தொடர்பாக திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக ஊராட்சி மன்ற தலைவி கைது செய்யப்பட்டுள்ளார். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் நகைகளை திருடியது ஊராட்சி மன்ற தலைவி பாரதி என்பது தெரியவந்துள்ளது. அவர் மீது வேலூர் மற்றும் ஆம்பூர் காவல் நிலையங்களில் ஏற்கனவே 10 திருட்டு வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். தமிழகத்தில் நிலவும் மாறுபட்ட காலநிலை கோடை வாசஸ்தலமான கொடைக்கானலில் மிகவும் ரம்மியமான காட்சிகளை உருவாக்கியுள்ளது. போக்கஸ் பள்ளத்தாக்கின் ஒருபுறம் மழை பெய்ய மறுபுறம் வெயில் காய்ந்து கலைநயமிக்க ஓவியம் போல காட்சியளித்தது. இந்த அரிய இயற்கை நிகழ்வை கண்ட சுற்றுலா பயணிகள் ஆச்சரியத்துடன் ரசித்தனர். புதுச்சேரியில் அரசு அதிகாரிகள் காரணமின்றி கோப்புகளை காலதாமதம் செய்தால் நாள் ஒன்றுக்கு 250 ரூபாய் அபராதம் விதிக்கும் மசோதா வரும் 18ஆம் தேதி தொடங்கும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படும் என்று சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார். மக்கள் நலத்திட்டங்கள் தொடர்பான கோப்புகளை துணைநிலை ஆளுநர், தலைமைச் செயலர், அரசு செயலர்கள், இயக்குநர்கள் உள்ளிட்டோர் நீண்ட நாட்களாக நிலுவையில் வைத்திருப்பதால் திட்டங்களை செயல்படுத்த முடியவில்லை என ஆட்சியர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முன்புள்ள கடல் திடீரென சுமார் 70 அடி உள்வாங்கி காணப்பட்டது. இதனால் பாசி படிந்த பாறைகள் வெளியே தெரிந்தன. ஆபத்தை உணராமல் சில பக்தர்கள் பாறைகளின் மீது நின்று செல்ஃபி எடுத்தனர். சிலர் ஆழமான பகுதிக்கு சென்று குளிப்பதால் பாதுகாப்பாக குளிக்க எச்சரிக்கை பலகைகளை வைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் பூவந்தி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 3 நாட்களாக மின்சாரம் துண்டிக்கப்பட்ட விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உடனடியாக மருத்துவமனைக்கு நேரில் சென்று ஆய்வு செய்தார். அமைச்சர் தனது முகநூல் பக்கத்தில் இதுகுறித்த நேரலை வீடியோவையும் வெளியிட்டார். இந்நிலையில் மின் இணைப்பு வழங்கப்படும் என மருத்துவமனை நிர்வாகம் உறுதியளித்துள்ளது. எலான் மஸ்க் உலகின் முதல் டிரில்லியனராக உருவெடுக்க வாய்ப்பிருக்கும் நிலையில் உலகின் 91 விழுக்காடு நாடுகளின் பொருளாதார வளர்ச்சி $1 டிரில்லியன் குறைவாகவே உள்ளது. கடந்த ஆண்டு புள்ளி விவரங்களின்படி சுவிட்சர்லாந்து பொருளாதார வளர்ச்சி $0.94 டிரில்லியன் பெல்ஜியம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி $0.66 டிரில்லியன் உள்ளது. அர்ஜென்டினா 0.63, ஐக்கிய அரபு அமீரகம் 0.54, தாய்லாந்து $0.53 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சியை கொண்டுள்ளன. ஆசிய கோப்பையில் பங்கேற்கும் குட்டி அணியான ஹாங்காங் தங்கள் வீரர்களுக்கான ஜெர்சியை அறிமுகம் செய்தது. கருப்பு சிவப்பு நிறத்திலான வீரர்கள் உடையின் புகைப்படங்கள் அந்நாட்டு கிரிக்கெட் சங்கத்தின் எக்ஸ் தளத்தில் பகிரப்பட்டுள்ளது. தைரியமாக இருங்கள், நம்பிக்கையோடு பயணியுங்கள், போட்டிக்கு தயாராகுங்கள் என்ற வாசகம் பதிவிடப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் வீடுகளை இழந்தவர்கள் கூடாரங்களில் வசிக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த 31ஆம் தேதி நள்ளிரவு ஏற்பட்ட 6 ரிக்டர் நிலநடுக்கத்தில் 2200 பேர் உயிரிழந்தனர். 3640 பேர் காயமடைந்தனர். பல்லாயிரக்கணக்கான வீடுகள் இடிந்தன. அனைத்து பொருட்களையும் இழந்த மக்கள் கூடாரங்களில் வசிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. பலர் உணவின்றி தவிக்கும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. செர்பியாவில் அரசு படைகளுக்கும் பொதுமக்களுக்கும் எதிராக கடும் மோதல் ஏற்பட்டது. விரைவில் தேர்தல் நடத்த கோரி போராட்டம் நடத்திய மக்களை காவல்துறையினர் கடுமையாக தாக்கினர். 1000க்கும் மேற்பட்டோர் இப்போராட்டத்தில் பங்கேற்றனர். தற்போதைய அரசு கடுமையான ஊழல் செய்வதாக மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். ஆட்சியிலிருந்து விலகி தேர்தலை அறிவிக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்து 10 மாதங்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். எனினும் இப்போராட்டங்களுக்கு அதிபர் அலெக்சாண்டர் வுக்கிக் செவிசாய்க்கவில்லை. தென் அமெரிக்க நாடான பெருவில் ஒரே நேரத்தில் 13 வாகனங்கள் மோதிக்கொண்டதில் கோரமான விபத்து ஏற்பட்டது. தலைநகர் லிமாவின் வடக்கு பகுதியில் ஒரு சாலையில் அதிகாலை நேர பனிமூட்டம் காரணமாக வாகனங்கள் பாதை தெரியாமல் மோதிக்கொண்டதாக கூறப்படுகிறது. இதில் கார்கள், லாரிகள், பேருந்துகள் என 13 வாகனங்கள் சேதமடைந்தன. இதில் 12 பேர் காயமடைந்ததாக கூறப்படுகிறது.
வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் 4 நாள் சீன சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு தனது சிறப்பு ரயிலில் தாயகம் திரும்பினார். பாதுகாப்பு மிகுந்த குண்டு துளைக்காத ரயிலில் வந்த அதிபரை வடகொரிய ராணுவ தளபதிகள் வரவேற்றனர். முன்னதாக கிம் ஜாங் உன் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை சந்தித்த படங்களையும் ரஷ்ய அதிபரோடு ஒரே காரில் பேசிக் கொண்டே சென்ற படங்களையும் வடகொரிய அரசு ஊடகம் வெளியிட்டுள்ளது. இந்த பயணத்தின் போது தனது மகளை கிம் அழைத்துச் சென்று உலக தலைவர்களை அறிமுகப்படுத்தியதால் அவரையே தன் அரசியல் வாரிசாக கிம் அறிவித்தாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. ஜப்பானில் பெய்பா புயல் காரணமாக பலத்த மழை பெய்து கடும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. சிஷுமோகா விமான நிலையத்தின் ஓடுபாதைகள் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கின. பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. கனமழையால் சரக்கு லாரி ஒன்று வெள்ளத்தில் சிக்கி கவிழ்ந்தது. அமெரிக்காவின் ஜார்ஜியாவில் உள்ள ஹுண்டாய் கார்ஸ் தொழிற்சாலையில் சட்டவிரோதமாக பணிபுரிந்து வந்த 475 தொழிலாளர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கைதானவர்களில் பெரும்பாலானவர்கள் தென்கொரிய நாட்டவர் ஆவர். இவர்கள் கை மற்றும் கால்களில் இரும்புச் சங்கிலியால் விலங்கிடப்பட்டு தடுப்பு காவல் முகாம்களுக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இதனால் அமெரிக்காவிற்கும் தென்கொரியாவுக்கும் இடையே உறவுகளில் விரிசல் ஏற்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. செந்நிற பாண்டா கரடி இனம் குறித்த விழிப்புணர்வு தினம் வரும் 20ஆம் தேதி பின்பற்றப்பட உள்ளதாக இங்கிலாந்து அரசு அறிவித்துள்ளது. விப்ஸ்மண்டே உயிரியல் பூங்காவில் பராமரிக்கப்படும் ரூபி நீலோ என்ற செந்நிற பாண்டா கரடி ஜோடிக்கு கடந்த ஜூன் 23ஆம் தேதி ஒரு பெண் குட்டி பிறந்தது. அந்த பூங்காவில் பிரசவிக்கப்படும் முதல் செந்நிற பாண்டா கரடி குட்டி இதுதான். காடுகள் அழிப்பு, சட்டவிரோத வேட்டைகள் என்று இந்த இனம் அழிந்து வரும் நிலையில் பிறந்துள்ள குட்டி அந்நாட்டு அரசால் கொண்டாடப்பட்டு வருகிறது. 2025ஆம் ஆண்டிற்கான உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் தரவரிசை பட்டியலில் தொடர்ந்து 5வது ஆண்டாக ஐக்கிய அரபு அமீரகம் முதலிடத்தை பிடித்துள்ளது. சிங்கப்பூர், ஸ்பெயின் ஆகிய நாடுகள் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளன. அதே சமயம் தலிபான்கள் ஆளும் ஆப்கானிஸ்தான் நாடு கடைசி இடத்தை பிடித்துள்ளது. இந்த பட்டியலில் அமெரிக்கா 9வது இடத்திலும் பாகிஸ்தான் 99வது இடத்திலும் உள்ளன. இந்தியாவை பொறுத்தவரை சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் பட்டியலில் 73வது இடத்தை பிடித்துள்ளது. செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.